அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. நேற்று நம்முடைய குட்டி நித்யானந்தா திரு மகாவிஷ்ணுவை பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு கமெண்ட் என்னென்னா, நான் ஆடு பிரியாணி ஆகிடுச்சுன்னு சொன்னேன். நான் சொன்னது கோட்டு படத்தை. கிறுக்கா வந்து அவன் என்ன நினச்சி சொன்னான்னு தெரியாது, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்ன்னு போட்டிருந்தான். இதாவது பல கோணங்கள் உண்டுன்றதை வந்து நம்ம மக்களுக்கு புரியல. ரெண்டாவது வந்து நான் சொல்லியிருந்தேன், டே எருமை, நான் சொன்னது கோட் படத்தை நீ போட்டிருக்கிறது வந்து நீ வேறு ஏதோ விஷயத்த இன்டர்லிங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, எழில் நித்யா சேனல் யாரோ ஒருத்தங்க எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அடிப்படை அறிவு இல்லை, அதாவது ஆன்மீக அடிப்படை அறிவு இல்லை, டெய்லி இஷ்யூஸாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இது போன்ற ஆட்களை மென்டோ ஃப்ரெஷ்ன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப செல்லமாக கூப்பிடுனேன். ஆன்மீக அறிவு, அடிப்படை அறிவோ ஆன்மீகத்தோட பெரிய அறிவோ அப்படின்றது வந்து யார் வரமுறைப்படுத்தியிருக்காங்க? அதை வைத்து என்ன பண்ணேன்? எனக்கு ஆன்மீக அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் பைபிள் ஃபுல்லாக படிச்சிட்டேன், குரான் ஃபுல்லாக படிச்சிட்டேன், நான் திருவாசகம் படிச்சிட்டேன், பகவத்கீதை ஃபுல்லாக படிச்சிருக்கேன், எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், எனக்கு தமிழ் திருக்குறள் ஃபுல்லாக தெரியும்னா மளிகை கடையில் 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? அண்ணாச்சி ஒரு வேளை கொடுப்பாரு, ஒரு நாள் கொடுப்பாரு, 2 நாள் கொடுப்பாரு, 3ஆவது நாள் பழைய பாக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவார். ஏண்டா மென்டோ, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்ன பாயிண்டே புரிஞ்சுக்கல. நீங்கள் ஆன்மீகம் பேசலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நேற்று போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தில் குருடாக பிறப்பாங்க, செவிடாக பிறப்பாங்கன்னு நீ சொல்கிறேன்னா, அங்கே கண் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், கண் பார்வையற்ற ஒரு ஆசிரியரை அந்த குழந்தைங்க மதிக்குமான்றதான் கேள்வி. நீ பேசக்கூடாதுன்றது விஷயம் இல்லை. நீ பரம்பொருள் மையம்னு ஒன்று வச்சுருக்க, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா, ஜப்பானில், ஜெர்மனி, எங்கே வேணால் வச்சுக்கோ, அங்கே பேசு, உன்னை நம்பி வரவங்கள பேசு. நீ யாருனே தெரியாது, யாரோ ஒரு ஸ்பீக்கர் வரணுன்னு ஒரு 1000 குழந்தைங்களை உட்காந்துருக்க இடத்துல அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி நீ பேசுறது தப்பு, இடம் தவறுன்றதான் நான் என்னோட வாதம். அண்டு இன்னொரு மென்டோ ஃப்ரெஷ் வந்து என்னன்னா வந்து, நீ வந்து பிஜேபி சொம்பு அப்படின்லாம், பிஜேபி இல்லை திராவிட சொம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சொம்புனா நீ ஹண்டா தலைவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன புரியலன்னா, எனக்கு தேசப்பற்றை பற்றிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், என் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு எது சரி தவறுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொருத்தர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இல்லைன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வாதம் முன்வைத்த விதமே தப்பு. சொக்கலிங்கம் தவறு, நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா, நான் வந்து மறுக்கவோ எதிராக பேசவே எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நேற்று நான் ஏன் அந்த 3 பேருக்கும் கமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்து மதம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருமே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அரசியல், ட்விட்டரில் அரசியல், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் அரசியல் பண்ணுறீங்களா? என்றைக்காவது நீங்கள் எவனாவது ஒருத்தன் ரோட்டுக்கு வந்து ஆண்டாளை ஒருத்தன் வந்து மிக கேவலமாக பேசிய போது, அவன் வந்து பிறப்பு வந்து அவள் தேவதாசி பிறப்புன்னு சொன்னப்போ ஏதாவது ஒரு நாய் வந்து ரோட்டில் எனக்கு கமெண்ட் போட்ட ஏதாவது ஒரு நாய் வந்து ரோட்டில் போராடிச்சா? இது வந்து நம்ம என்ன கேட்போன்னா, அந்த மாதிரி இடத்துல ஏண்டா நீங்களாம் வந்து முஸ்லீம் மதத்தை சொல்லுவியா, கிறிஸ்துவ மதத்தையா சொல்லுவியான்னு இதில் ஒரு 4 பேர் வேறு கேள்வி. அந்த டைமில் நீ இஸ்லாமத்தை சொல்லுவியா, நீ அல்லாவை சொல்லுவியா, இயேசுவை சொல்லுவியான்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லுவேன்னா, ஏண்டா அவன் பொண்டாட்டியை வந்து உன் பொண்டாட்டிகிட்ட தவறாக நடந்துக்கிறான், நீ வந்து அதுக்கு அவன் கையை எடுக்கணுமா இல்லை வந்து அவனை அடிக்கணுமா உதைக்கணுமான்றது அவன் பேசணுமே ஒழிய, ஏன் நீ பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கைப்பிடிச்சிருக்கல, ஏன் அவங்க மட்டும் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலன்னு கேட்குறேன்னா, எவ்வளோ முதுகெலும்பற்று ஒரு 4 கால் விலங்கு போல் நம்ம இருக்கோம், தவழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து அயோக்கியத்தின் உச்சகட்டம். ரெண்டாவது, நான் வந்து ஆண்டாள் பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு வந்து நான்லாம் வந்து மிகப்பெரிய திராவிட சிந்தனையோடு வளர்ந்த ஆள் தான், மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு கலைஞர் கருணாநிதி ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய சிஎம்ஐ பர்சனலாக வந்து எத்தனையோ இரவுகள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவருக்காக நான் வேலை பார்த்துருக்கேன். அதெல்லாம் யாருக்கு தெரியுமோ தெரியும் அவங்களுக்கு. பட்டு எனக்கு அவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் எந்த நொடியில் ஆண்டாள்ன்ற ஒரு விஷயத்தில் திரு வைரமுத்து அவர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ, அந்த நொடி எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு புருஷன்தான் வேணும்,
ஒட்டு உங்களோட துணியை வேண்டாம், உங்களோட நகையை வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகலாம். அது போல் எல்லாத்தையும் இருந்த இடத்துல விட்டுட்டு நான் அணி மாறினேன். நாளைக்கு கவர்னர் ஆகிறதுக்கோ, நாளைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கோ, ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ, எம்பி ஆகிறதுக்கோ, மந்திரி ஆகிறதுக்கெல்லாம் கிடையாது. அது ஆனால் நான் இப்போயே ஆயிருப்பேன். நான் வந்த ரூட்டுக்கே போயிருப்பேன் நான். ஸோ எனக்கு வந்து நீங்கள் இந்த பட்டம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, என் ஆஃபீஸ்க்கு வந்து என்கிட்ட பேசுங்க. உங்களோட கருத்தில் நியாயம்னா 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவோம். உங்கள் கருத்து தப்புனா அப்போ என்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு முகம் தெரியாத இடத்துல இருந்து நீ திராவிட சொம்புன்னு சொன்னா, நீங்கள் வந்து தைரியம் இருந்து ஃபோன் நம்பர் கொடுத்தனா வீடு தேடி வந்து உங்களை நான் வந்து சந்திப்பேன். நான் வந்து இல்லை நீங்கள் வரதுக்கு பயமாக இருக்கேன், நான் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன், எந்த விதத்தில் நான் திராவிட சொம்பானன்ட்டு. எனக்கு ஒன்றும் நீ சொம்பு அண்டால எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி வந்து இப்போ நான் விஎஸ்பியோட வட தமிழக தலைவராக இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். நம்ம ஆர்எஸ்எஸ்னால என்ன இந்து தீவிரவாத இயக்கன்ற ஒரு மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஆர்எஸ்எஸ்னா பிஜேபி இயக்குதுன்ட்டு. ஆர்எஸ்எஸில் வந்து பல பிரிவுகள் உண்டு. அதில் முதன்மையான பிரிவு இப்போ எப்படி வந்து ஸ்கூலில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ, அதே போல் ஆர்எஸ்எஸில் முதன்மையான பிரிவு விஹெச்பி. கோவில், பஸ்ஸு, பாதுகாப்பு, இப்போ இது ஒரு 5 டிவிஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து விஹெச்பி ஹேண்டில் பண்ணும். விஸ்வ இந்து பரிஷத். விஸ்வ இந்து பரிஷத்து மாதிரி அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து விவேகானந்தா ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அது வந்து விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பாரதிய மசூர் சங்கம்னு இருக்கும். தொழிலாளர் நலம் வந்து தொழிலாளருக்காக ஒரு அமைப்பு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பாரதிய மசூர் சங்கன்ற பேரில் அது இயங்கும். அது எப்படி வந்து எல்பிஎஃப், எப்படி அதிமுக ஒரு சங்கம் இருக்குமோ, எப்படி தேமுதிக ஒரு சங்கம் இருக்குமோ, அதே போல் ஆர்எஸ்எஸ் உடைய சங்கத்தோட பேர் வந்து பாரதிய மசூர் சங்கம். ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங், அரசியல் துறை, அந்த துறையோட பேர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் மாநில தலைவராக விஎஸ்பிக்கு இருக்கேன், அவர் பிஜேபிக்கு இருக்கார், நான் விஎஸ்பிக்கு இருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. மேபி அவர் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து லைம்லைட் இருக்கலாம், மற்ற தொழிலாளர்களுக்கு லைம்லைட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் எங்கே இருந்திருந்தால் நல்லா பவரை என்ஜாய் பண்ண முடியும், பணத்தை என்ஜாய் பண்ண முடியும், ஒரு காலம் அந்த சிந்தனை எனக்கு இருந்தேன்னா, நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு 2 பேரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேன். பிஜேபி தப்பு பண்ணாலும் நான் திட்டுவேன். நான் அதாவது பிரபு சொல்கிற மாதிரி தான், என் தம்பியை நான் அடிப்பேன், வேறு யாரும் அடிக்கக்கூடாது, அடித்தா அவனை அடிப்பன்ற மாதிரி தான். நான் திமுக, அதிமுக, அந்த சீமானு, பாமக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் வந்து தேவைப்பட்ட இடத்துல நாங்கள் தவறு பண்ணால் கண்டிப்பாக. அட் த சேம் டைம் பிஜேபியை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். அது என் சொந்த வீடு. இது வந்து வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 30 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆதிவாசிக்காக ஒரு இயக்கம் இருக்குது, அப்புறம் விவசாயிகளுக்காக இருக்குது, சுடுகாடு சம்மந்தமாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீர் காப்பாற்றுறதுக்கு. இப்போ இன்னி கூட வந்து பெரிய மீட்டிங், செம்ம டென்ஷன். அந்த டென்ஷனுக்கு நடுவில் அந்த மீட்டிங்கில் காவேரி மணிமுத்தாறு திட்டத்தை எப்படி நம்ம கையில் எடுப்பது, எப்படி வந்து மத்திய அமைச்சரை சந்திப்பது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு நாமக்கல்லேருந்து ஒரு முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு போனோம். நாமக்கல்லும் சேலமும் தேவைப்பட்டதுன்னா பெரம்பலூரும் கரெக்டாக இணைச்சோன்னா இந்த 3 மாவட்டங்களும் பெரிய லெவலில் பயன்படக்கூடிய திட்டம் திமுக பண்ணலை, அதிமுக பண்ணலை. ஸோ இப்போ கொங்கு தேசிய கட்சியை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நான் கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. எனக்கு வந்து ப்ரெஷர், நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் நான் வந்து இந்த வெண்ணியில் உட்காந்த மாதிரி தான் இருப்பேன் நான். பட் இருந்தாலும் நாங்கள் இது போல் திட்டங்கள் வகுத்துட்ருக்கோம், இது போல் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும் போது இது போல் ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான இல்லை, கிட்டத்தட்ட 2 லட்சம் திட்டங்கள் வந்து மக்களுக்காக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வந்து உலகம் முழுக்க பண்ணிகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி பிஜேபியோ மோடியோ வந்து ஆர்எஸ்எஸோடைய அங்கம் தான், எந்த டவுட்டும் கிடையாது. பிஜேபி அரசாங்கத்தை ஆளக்கூடிய ஹெட் ஆஃப் கவர்னன்ஸ் திரு மோடி அவர்கள் பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் வந்து ஆர்எஸ்எஸோடைய பர்சன் தான். மோடி சார்ந்த ஆட்களோ தமிழ்நாடுக்கு அநீதி இழைத்தாங்கன்னா அதை நான் கட்டாயம் கேட்பேன். நீங்கள் அப்போ வந்து நீ ஊபிஸா 200 ரூபான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் வந்து நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன், அடிப்பேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன் இந்த கதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானதல்ல, கிறிஸ்துவத்துக்கு எதிரானதல்ல. 2 விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. தேசம், தெய்வீகம்ன்ற ஒரு விஷயம். தேசம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கணும் எதிரிகள்கிட்ட இருந்து. தெய்வீகம் என்பது வந்து இந்து மதம் சிறந்தது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மதம் மாற்றத்தை தவிர இப்போ ஏற்கனவே நீ கிறிஸ்துவ இருந்துக்கோ, அது உன்னுடைய சப்ஜெக்ட், உனக்கு பிடிச்சிருக்கு, பைபிள் பிடிச்சிருக்கு, நீ வந்து வழிபாடு பண்ணிக்கோ. மேலும் வந்து மக்களை மூல செலவு செய்து
நான் கிறிஸ்துவனா மாத்திரம் இஸ்லாத்துக்கு கொண்டு போகிறேன்றது தவறு. இப்போ விஹெச்பியில் இப்போ நான் இருக்கேன் அப்படி சொன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பிற மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு திரும்பினா 2 பேர் தான் கையெழுத்து போட முடியும் அஃபிஷியலாக. அது வந்து ஆரிய சமாஜமும் விஸ்வ இந்து பரிஷத் தான். அப்போது இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வளர்ந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இயக்கத்திற்கு இப்போ இந்த கேள்வி கேட்ட இந்த இட்லி குண்டா சொம்பு, அப்புறம் வந்து இந்த கோட்டு பிரியாணின்னு சொன்னவன், அப்புறம் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் அடிப்படை அறிவு இல்லாதன்னு சொன்ன அந்த எல்லா வந்து மென்டோ ஃப்ரெஷ்க்கும் நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் இது போன்ற இயக்கத்துக்கு ஏதாவது ஒரு பைசா கொடுத்துறீங்களா? அதுலேயும் ஒரு கூமுட்டை ஒரு டுபாக்கூர் ஒருத்தன் இவன் வந்து பையன் வந்து மகாவிஷ்ணு வந்து பிரபஞ்சத்தின் குழந்தையான். ஏண்டா இப்போ அவன் பிரபஞ்சத்தின் குழந்தைனா இப்போ நீ யார் நான் யார்? எல்லாரும் பிரபஞ்சத்தின் குழந்தைதான்டா. அவனை நீ கடவுளாக்காத. எனக்கு வந்து எங்கே நான் வேறுபடுறேன்னா, யாராக இருந்தாலும் மனிதன் வேற சாமி வேற. அவன் வெறும் மனிதன் தான். உனக்கு வந்து சோறு போடுறான்னா காசு வாங்கிட்டு தானே போடுறான். உனக்கு கிளாஸ் எடுக்கிறான்னா காசு வாங்கி தானே எடுக்கிறான். அப்போ காசு எங்கே இருக்கோ அங்கே வந்து அவன் மனிதனாக மாறிடுறான். அவன் எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க. ரெண்டாவது வந்து இது போன்ற ஆட்கள் வந்து இந்து மதத்தை இது போன்ற ஆட்கள் சப்போர்ட் பண்ணி தான் இந்து மதம் வளரணும் அப்படின்ற கட்டாயத்தில் இந்து மதம் அல்ல. இல்லை இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் இல்லை. இது எதாவது விவரம் தெரியாதவங்க ஏதாவது வந்து பிஜேபிலையோ யாராவது இந்த ஃபேஸ்புக்கில் எவனா வந்து மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். மகாவிஷ்ணு நல்லவன் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோடு அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. மகாவிஷ்ணுவை அனுமதித்து வந்து மிகப்பெரிய குற்றம். அது வந்து அந்த தமிழாசிரியரோ அந்த சிஇஓ டிஓலாம் அப்பாற்பட்டு அது மந்திரி தான் முழு பொறுப்பு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து திறமையான அமைச்சர், ஆனால் பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காரு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்ஃபேக்ட் வந்து அந்த அம்மாவை பணி நீக்கம் செய்தது போல் இவரையும் வந்து அமைச்சர் பதவி வந்து நீக்கணுன்றது தான் என்னோடய கோரிக்கையே. இல்லாட்டா இவருக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு விளங்காத டிபார்ட்மெண்ட்டோ ஒரு 4 அந்த அச்சு பிரிண்டிங்க்கெலாம் ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரியாக போடலாம் ஒரு வேளை அவர் மந்திரியாக இருக்கணும்னா. ஏன்னா ஒரு மந்திரி தன்னுடைய ஸ்கூலில் தன்னுடைய ஆளுமைக்குள்ள போட்ட ஸ்கூலில் தன்னுடைய ஏரியாவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவர் மந்திரியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போது பர்பஸ் இஸ் கெட்டிங் டிஃபீட்டட். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உண்மையான இந்து அப்படின்னு சொன்னால் நேராக ஆர்எஸ்எஸ் போய் ஆர்எஸ்எஸோட இந்த இந்து மதம்ன்ற ஒரு விஷயம் வந்து நாம் இந்துன்ற ஒரு ஃபீல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 15,000 பேர் கல்யாணம் பண்ணாமல் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாமல் குடும்பம் இல்லாமல் நாட்டுக்காகவும் மதத்துக்காகவும் தங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இப்போ கூட ஒருத்தரை பார்த்தேன், அவர் பைபாஸ் சர்ஜரி. அவர் சொல்கிறார், ரொம்ப பெரிய பிரச்சாரக்கு, மூத்த பிரச்சாரக்கு, நோய் வந்தால் எல்லோரும் குழந்த மாதிரி ஆகிடுறோம் சுக்கலிங்கம் ஜி அப்படின்னு சொன்னபோது கண்ணில் தண்ணீர். அவருக்கெலாம் என்ன வந்து நாளைக்கு வந்து ஜார்க்கண்ட் கவர்னர் ஆகணும், நாளைக்கு துணை முதல்வர் ஆகணும், இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நோக்கமே வந்து ஒரு இந்த தமிழ்நாடு என்பது எல்லாருக்கான பூமியாக இருக்கணும். இது குறிப்பிட்ட மதத்துக்கான பூமியாக இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட ஆட்களுக்கான பூமியாக இருக்கக்கூடாது. இது வந்து போதைப் பொருளுடைய குடோனாக இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கம். ரெண்டாவது விஷயம், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் வந்து இது போன்ற இயக்கங்கள் தேவை, நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுன்றதுக்கு. இது போகிற இந்த ஆட்கள்லாம் பண்ணல, இவங்க சும்மா ஒரு டுபாக்கருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் 2 வீலர்லையோ கார்லேயோ இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே உடனே ஒரு 50 ரூபா 100 ரூபா டோக்கன் கேட்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், சின்னமலையில் ஒரு சர்ச் இருக்குது. நான் இது வந்து எனக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பேர், எனக்கு ரொம்ப பிடித்த, நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல் தான், எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அதிகம். நான் மதம் தாண்டி கேட்குறேன். இப்போ அந்த அன்றைக்கி ரோடு ஃபுல்லாக நிற்கும். சண்டே வந்து நீங்கள் சின்னமலையை கிராஸ் பண்ண முடியாது சென்னையில். ஏதாவது ஒரு வண்டிக்கு கார்பரேஷன் வந்து டோக்கன் கொடுப்பாங்களே, ஏன்னா கிறிஸ்துவ வாக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இதுதான் நான் சொல்கிறது. உங்களை இன்றைக்கி ப்ளீஸ் பண்ணுறவன் நாளைக்கு ஹிந்து ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய முதல் கட்சியாக இப்போ உங்களை அப்பீஸ் பண்ணுறவங்க எல்லாமே இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் முதல்ல இறங்கி வந்து எல்லாரும் ஈக்குவல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் எந்த காலத்துலையுமே மற்ற மதத்தை சேர்ந்த நான் அப்பறேன்ட்டு ஹிந்துக்கள் வந்து லார்ஜர் சென்ஸில் இருந்தாலும் லார்ஜர் சம்மில் இருந்தாலும் அவங்க நம்மளோட ஒரு பார்ட் கம்மி தான். ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குன்னு நினச்சிங்கன்னா 2 பேரும் கூட்டு களவாணிகள். எப்போ வேணால் அவங்களை கைவிட்டுருவாங்க. இதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னொரு முறை நீங்கள் என்ன ஏதாவது மிரட்டணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். எனக்கு வந்து நான் வந்து தப்புனா என்னை உங்கள் வீட்டில் வச்சு 2 அரை அடிங்க,
2 பலார் நான் அடிங்க. இல்லை நான் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எண்ணத்தை சேஞ்ச் பண்ணிங்க. இந்த கமெண்ட் போட்டு நெகட்டிவான கமெண்ட் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த ட்ரூ காலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க தன்னுடைய மொபைலில். அந்த ட்ரூ காலர் வந்து எதுக்குன்னா, கூப்பிடுறவன் திடீர்னு வேறு ஏதாவது அன்னோன் நம்பர் வந்து கூப்பிட்டா அவன் பேர் வரும், ரமேஷ், சதீஷ், சுப்பிரமணி அப்படின்னு வரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த ட்ரூ காலர் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு நிறைய ஜங்க் கால்ஸ் வரும், அன்வான்ட் கால்ஸ், கிரெடிட் கார்டு, இந்த பேங்க் லோனு, அப்புறம் மனை போட்டிருக்கோம், இது போல கால்ஸ்லாம் வருதுன்னா இந்த ட்ரூ காலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அத்தனை பேருக்கும் வரும் என்பது தாழ்மையான கருத்து. ட்ரூ காலர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறீங்க, 4வது விஷயம். 3வது விஷயம், அந்த இடத்துல சாப்பிட போகிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு நீங்கள் வந்து வெஜ்ஜு, நீங்கள் மற்றவெல்லாம் வெஜ்ஜு, நீங்கள் மட்டும் நான்வெஜ் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் மட்டும் நான்வெஜ், கோழி, ஆடு, மீன் தின்னுட்டு இருக்காதீங்க. அதான் டெய்லி தின்னுறோமே. அந்த இடத்துல எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ, எல்லாரும் வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு தான். எல்லாருமே நான்வெஜ்ஜு, நான் வெஜ்ஜு அப்படின்னு சொன்னால் நீ வெஜ்ஜு சாப்பிட தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருமே வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் மட்டும் நான்வெஜ், இல்லை 10 பேரில் 2 பேர் 3 பேர் தான் நான்வெஜ்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அது வந்து அது நல்ல விஷயம் அல்ல. அது வந்து ஒரு டேபிள் மேனரிசம். அண்டு பெண்கள் வந்து அதிகமாக எல்லா நாளும் கோயிலில் போய் நிற்கிறது, கோவிலே கதின்னு இருக்கிறது, கோவிலை அர்ச்சக கூட உட்காந்துட்டு கோயிலை பெருக்கி கூட்டி கோலம் போட்டு அந்த பொட்டு வச்சு பூ வச்சு கோயிலை பார்த்துக்கிறது நல்ல பழக்கம் அல்ல. பெண்கள் வந்து கோயிலுக்கு போகிறத வந்து கம்மி பண்ணி சாமி பக்தி அதிகம் பண்ணி, அதை விட முக்கியமாக தொழிலை நோக்கி உங்களை முன்னெடுத்து செல்லுங்கள், நல்லா இருப்பீங்க. குறிப்பாக சில மடங்களுக்கெல்லாம் போகிறத வந்து பெரிய அங்கீகாரமாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த ஆசிரமம் போகிறேன், அந்த ஆசிரமம் போகிறேன்ட்டு. பைசா போஜனம் இல்லை எந்த ஆசிரமமும். பணம் இருந்தால் தான். ஸோ பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் கதை. அந்த கதையில் என்னென்னா வந்து ஒருவர் உண்டு. அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், தொழில் பண்ணுறாரு, பெரிய நஷ்டம் வந்துடுது. ஒரு டைமுக்கு அப்புறம் இப்போ நம்மலாம் வந்து ஏதாவது உடனே கையில் ரத்தமாக உடனே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி என் வலது கையில் ரத்தம் வந்துருச்சு, இதுக்கு என்ன காரணம், உடனே அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். இது போல் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ ஒரு துறவியை வந்து எதாச்சும் பார்க்குறாரு. அப்போ துறவி சொல்கிறாரு, நீ நல்லவன், டவுட்டே கிடையாது, நீ மிக சிறந்தவன், அதில் எந்த கேள்விக்குறியும் எனக்கு இல்லை, எந்த கேள்வியும் எனக்கு இல்லை. ஆனால் நீ எல்லோருக்கும் பயன்படக்கூடிய, எல்லோருக்கும் விற்பனை ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை நீ முன்னெடுக்கலை. எல்லோருமே வந்து கேட்கணும், டெய்லி தீர்ந்து போகணும், நீ வந்து விற்க தீர்ந்து போகணும், எல்லோருக்கும் அந்த டிமாண்டோடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும். அந்த உன்னோட ப்ராடக்டை நீ விற்கிற, நீ ஒரு செருப்பு விற்கிறன்னா அந்த ஊரில் எல்லாருமே ஒரு குறைஞ்சபட்சம் எல்லோரும் செருப்பு யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். இப்போ வந்து இந்த ஊரில் இரும்பு பொருட்களே இல்லை, பழைய பிளாஸ்டிக் கிடையாது, பழைய பொருட்கள் கிடையாது. நீ காயெல்லாம் கடை போட்டு நீ என்ன பிரயோஜனம், பழைய வேஸ்ட் பேப்பர் கடை போட்டு இங்கே எவனுமே பேப்பர் பிடிக்கிற பழக்கம் இல்லை. அப்போது இந்த ஊரில் என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நீ கடை போடு அப்படின்னோடனே நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாஸ்து பார்த்து இந்த இடம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தன்னோட குடும்பத்தில் எல்லா குடும்பமே உட்காந்து பேசி மக்களுக்கு வந்து காய்கறி தான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய தேவையாக இருக்குது, நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறி கிடைக்கல, அதனால் நம்ம காய்கறி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. காய்கறி கடை போடலான்ட்டு. சரி காய்கறி கடை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்புறம் அது எல்லோரும் முடிவெடுத்தபடி நல்ல பேர் வச்சு நியூமராலஜி படி பார்த்து போட்டு பிச்சுட்டு போகுது காய்கறி கடை பிஸ்னஸ். இவன் காய்கறி கடை பிஸ்னஸ் நல்லா போதுனோடனே அந்த ஊர்லேயே வந்து மக்கள் எல்லாருமே இவரை பற்றி அதிகம் பேச அந்த ஊர் மக்கள்லாம் பக்கத்து ஊருக்கு இவன் புகழ் பிறகு அங்கெல்லாம் பணக்காரன், இது பரவாயில்ல நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் எங்கே காய்கறி வியாபாரம் பண்ணணும் அதுக்கு எதிர்க்க ஒரு இடம் வாங்குவார். அந்த பில்டிங் போடும்போது தான் இவனுக்கு தெரியும், ஐயோ ஏதோ ஒரு பில்டிங் எழுதுத, இது என்னவா இருக்குன்னு கேட்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே காய்கறி உண்டு அப்படின்னு சொன்னோடனே இவன் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். நம்மள மாதிரி தானே ஆகணும், ஐயோ நம்ம வந்து இது மாதிரி அவன் காய்கறி கடை போட்டால் நம்மகிட்ட எவனும் வந்து வாங்க மாட்டானே, அது ஏசி ஷோரூம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது அதே டைமில் அந்த பழைய துறவி வருவான். அவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவான், சாமி நீங்கள் சொன்னபடி நான் பண்ணேன், மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உணர்ந்து காய்கறி கடை போட்டேன், நல்ல வருமானம், இப்போ தான் கடன்லாம் அடைச்சி கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கேன், ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு போட்டியாளர் உருவாயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்லுவார், எப்போ அவன் கடை திறக்கிறான்ட்டு, நாளான்னைக்குன்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண, நாளான்லேருந்து
உன்னோட கடை வியாபாரம் நல்லா நடக்கணுன்ட்டு மனமுருக பிரார்த்தனை செய். அதே போல் எதிர்க்க இருக்க கடைக்காரருடைய தொழிலும் நல்லா நடக்கணும்னு மனமுருக கசிந்து உருகி நீ பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இவன் வந்து கேட்பான் துறவிக்கிட்ட, என்ன சாமி என் நிலைமை தெரிஞ்சுமே அப்படி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொன்னது சரியாக தவறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை உண்டு, நீங்கள் எது சொன்னாலும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க, அதனால் நான் வந்து நீங்கள் சொன்னதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணுறேன்னு ஒத்துப்பான். அப்போ அவர் சொல்லுவார், அவர் எங்கே பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பை செய், ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி முகபாவனைகள் இருக்கட்டும், அவருக்கு நல்ல மரியாதையுடன் அவர்கிட்ட நடந்துக்கோ அப்படின்னு ஒரு 3 கருத்தை சொல்லிட்டு போவார். இவனும் வந்து அவர் அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய கடையோட ஓனரை எங்கே பார்த்தாலும் புன்சிரிப்பு. ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தோன்னா, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அது மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு கூட பழக்கம் மாதிரியே அந்த போட்டியாளர் அந்த கடையோட உரிமையாளர்கிட்டையும் போட்டி கடை உரிமையாளர்கிட்டையும் நல்லா பழகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அந்த போட்டி கடையின் இவன் நினச்ச ஆள் வந்து அந்த ஓனர் வந்து, தம்பி நீ வந்து ஏற்கனவே காய்கறி கடை பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் மளிகை கடை தான் என் ஸ்பெஷலு, நான் வந்து காய்கறி வந்து நான் போய் இன்னொருத்தனை வாங்கிட்டு வரதுக்கு நீ மொத்தமாக கொள்முதல் பண்ணிவிடு, உனக்கும் வாங்கிக்கோ எனக்கும் வாங்கிக்கோ, உனக்கு என்ன கமிஷனாக எடுத்துகிட்டு எனக்கு கொடுன்னொன்னே இவன் வியாபாரம் வந்து 3 மடங்கு ஆகிடுது. அப்போது இவன் அந்த சாமியை நினச்சி சந்தோஷப்பட்டுப்பான், துறவியை நினச்சி. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அதுக்கப்புறம் அவன் பிஸ்னஸ் வந்து செம்மையாகிடும், சூப்பராகிடும், வெல் செட்டில்டு ஒரு லைனுக்கு அவன் போயிடுவான். நாம் வந்து இந்த கதையின் மூலமாக நான் அந்த கதையோட கடைசி விஷயத்த சொல்கிறேன். நாம் இந்த உலகத்தில் தனி மனிதனாக தனியாக இல்லை, ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. நமது எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பணியை செய்கின்றன. ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை, நம்மையே தீர்மானிக்கின்றன. அந்த சிந்தனை வந்து அவங்கள தீர்மானிக்கிறேன், நம்மளை தான் தீர்மானிக்கின்றன. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகின்றவர்கள் என்றும் எப்போதும் நல்ல நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கி வந்து இந்த சிந்தனையை வளர்த்தனால அவனோட நிறுவனமும் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அவன் தான் பெஸ்ட்டு நம்பர் 1 மிகப்பெரிய சந்தையாக வந்து மாறிடுது. அவனுடைய நேர்மையான அணுகுமுறை மனோபாவம் அவனுக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயத்தை பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையுமே யாரும் நமக்கு போட்டியாளர் அல்ல. எல்லாருக்குமே நம்ம விட அறிவு அதிகம் என்ற ஒரு எண்ணத்துடன் யாரையும் போட்டியாளராக கருதாமல், ஒரு பஃபேல நிறைய 500 ஐட்டம்ஸ் இருக்கும், நம்ம வயிறு வந்து எவ்வளோ எடுக்க முடியும், இவ்வளோ தானே எடுத்துக்க முடியும், எல்லாத்தையும் நம்ம தின்னா என்ன ஆகும், தின்ன முடியாது, தின்னா வாந்தி வரும், இல்லை செத்து போய்டும் வயிறு வச்சு, அவ்வளோதான். அப்போது எல்லாருக்காக தான் இந்த உலகம், நமக்கானது மட்டுமல்ல, இது மற்றவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் நாம் வாழ்வோம். உலகம் வந்து உனக்கானது, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் உனக்கானது, நீ விரும்பியது கிடைக்கும், நீ மிக விரும்பியது மிகப்பெரியவில் உனக்கு வந்து பல மடங்காக வந்து சேரும். ஏன்னா அது 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 நடக்கணும்னா நல்லதை செய், நல்லதை பார், நல்லதை கேள், நல்ல சிந்தனைகளுடன் நல்ல நண்பர்களுடன் நீ வந்து வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்கும்போது அனைத்தும் சாத்தியமாகும். இந்த அற்புதமான மாலை வேளையில் இந்த தகவலை கொடுத்துட்டு இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன், எமர்ஜென்சி ஒர்க்கு. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.